அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். பொதுவாக ஒரு மனிதனிடம் எவ்வளவுதான் சேமிப்புகள் இருந்தாலும் அந்த சேமிப்புகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் அவனே அறியாமல் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பினுடைய சிறு குறைபாடுகள் கூட நாளடைவில் அந்த சேமிப்புகளை ஒன்று இல்லாமல் செய்துவிட முடியும். அந்த பாதிப்பு இந்த உலகியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கும் என்று சொன்னால், அதனை சரி செய்வதற்கு, அதனை ஈடுகட்டுவதற்கு நம்மளை சுற்றி நண்பர்களும், உற்றார் உறவினர்களும், சொந்த பந்தங்களும், உதவி செய்யக்கூடிய நல் உள்ளங்களும், அல்லது கடன் பெற்றாவது அதனை சரி செய்யக்கூடிய அளவுக்கு வங்கிகளுமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் நன்மையினுடைய அந்த சேமிப்புகளை, அது சேமிப்புகளை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த சிறு குறைபாடுகள் கூட நாளை மறுமை நாளில் நம்மளை நஷ்டத்தில் போய் விட்டுரும். அந்த நேரத்தில் இறைவனை தவிர உதவியாளர்கள் யாருமே கிடையாது. இந்த நிலையில் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த குறைபாடுகளை நீக்குவதற்குண்டான அற்புதமான ஒரு துவா நபித்தோழர் அபு ஹுரைரா நபித்தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆ, எனக்கு ஒரு துஆவை நீங்கள் கற்றுத்தாருங்கள். அதுவு பிஹி ஸலாத்தி, நீங்கள் எந்த துஆவின் மூலமாக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை செய்வேனோ அப்படிப்பட்ட ஒரு துஆவை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அற்புதமான துஆ, அல்லாஹும்ம இறைவா இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, எனக்கு நானே நான் அதிகமான முறையில் அநீதம் இழைத்து விட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை அன்றி மன்னிப்பாளன் யாருமே கிடையாது இறைவா. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வரஹம்னி, உன்னுடைய மன்னிப்பு என்ற மாண்பின் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னிச்சு வரஹம்னி, எனக்கு நீ இரக்கம் காட்டு. இன்னக்க அந்தல கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக இருக்கிறாய் என்ற அற்புதமான ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தர்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நன்மை என்ற சேமிப்பு அதிகமாக இருந்தது. அவரை அறியாமல் கூட அதை நீங்கிவிடக்கூடாது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த அக்கறை இந்த பிரார்த்தனைகள் நம்மள்கிட்டையும் ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவினால் ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும். அதை நம்மளை விட்டு நீங்கிவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக.